எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ கேழ்வரகு கூழ் வந்து எப்படி வந்து குக்கரில் வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து மெஷரிங் கப்பில் வந்து ஒரு அரை கப்பு வந்து கேழ்வரகு எடுத்துக்கோங்க. அதை எடுத்து ஒரு கிணத்துல போட்டுட்டு அதில் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா வந்து லிக்யூடாக நல்லா வந்து தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு குக்கர் 3 லிட்டர் குக்கர் ஒன்று எடுத்துகிட்டு அதில் எடுத்து அந்த கரைச்சி வச்சதை அதில் ஊற்றிட்டு உப்பு ஒரு ஸ்பூன் எடுத்து அதில் போட்டுக்கோங்க. இது விருந்தார் ஆச்சி சமையல் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இந்த இதில் குக்கரில் வந்து அந்த இதை எடுத்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து மெஷரிங் கப்பில் வந்து 1 லிட்டருக்காண்டு வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. மெஷரிங் கப் இல்லாதவங்க அந்த ஜூஸ் பாட்டிலில் வந்து 1 லிட்டர் பாட்டில் இருக்குது, அந்த 1 லிட்டர் பாட்டிலில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து அதிலேருந்து தண்ணி எடுத்து அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டுட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் மீடியத்தில் வச்சுக்கோங்க. கம்பல்சரியாக வந்து கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து மீடியத்தில் வச்சுக்கோங்க. சின்ன பர்னரில் வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த குக்கர் வந்து ஆறி போனதுக்கப்புறம் எடுத்து திறந்து அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. நன்றி.